துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் இந்த துலாம் ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. துலாம் ராசிக்காரர்களினுடைய கிரக நிலை முதல்ல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானும் லாபஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காங்க. துலாம் ராசியில பிறந்த அன்பர்களே, கால சக்கரத்தோட மகா சுழற்சியில இப்ப நடந்த அந்த சனிப்பெயர்ச்சி காரணமா உங்களினுடைய வாழ்க்கையில, அதாவது அந்த சனிப்பெயர்ப்பு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடியை நாட்ட போகிற ஒரு பொற்காலத்தோட தொடக்கமாக இருந்திருக்குதுங்க. அன்னைக்கு நடந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகிற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கலங்க. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த கடன் சுமைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறியுங்க. துலாம் ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால சமநிலை மற்றும் இடியின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. வெளியே ஆழமாகவும் அழகாகவும் வசதியாகவும் காட்டிக்கொண்டாலுமே உங்களோட உள்ளுக்குள்ள கடன்களால் ஏற்பட்ட அழுத்தம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் யாருக்குமே தீங்கு நினைக்கலையே, இருந்தாலும் ஏன் எதிரிகள் எனக்கு இன்னும் பலமாக இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் பல முறை இருந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகிற ஒரு மகத்தான காலம் வந்துருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்கிறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு வேண்டிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட உங்களுக்கு அந்த முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. துலாம் ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு உன்னதமான வெற்றி கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. இப்போ நடந்த இந்த மகா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 6ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. நவ கிரகங்களினுடைய நீதிமானான சனி பகவான் துலாம் ராசிக்கு இப்போ ருணரோண ரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. பொதுவாக சனி பகவான் 6ஆம் இடத்துல அமரும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும், நோய்களிலிருந்து விடுதலையும், கடன் சுமைகளிலிருந்து மீட்சியையும் வாரி வழங்குவாருங்க. கடந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பிள்ளைகள் வழியா சில மனக்கவலைகளையும் முடிவெடுக்கிறதுல குழப்பங்களையும் தந்த சனி பகவான் இப்போ உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற போறாருங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்களோட மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போக போற ஒரு மருந்தா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க அலுவலகத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒரு பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்களை தேடி வர ஒரு அந்நிய பெண்ணா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க எதிரிகளோட சூழ்ச்சிகளை உடைச்சி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகுது. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எதையுமே நேர்மையா செய்யக்கூடியவங்க. ஆனா 6ஆம் இடத்துல சனி இல்லாத காலங்கள்ல நீங்க எடுத்த கடன்கள் உங்களை உறங்க விடாம செஞ்சிருக்கலாங்க. நீங்க ஒருத்தருக்கு ரொம்பவுமே உதவியா இருந்திருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு ஏமாளியா சிக்க அடிச்சு உங்க மேல பழி சுமத்தி இருப்பாங்க.
இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்க எதிரிகளை அடையாளம் காண வச்ச ஒரு கர்ம பரீட்சை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ துலாம் ராசிக்காரர்களினுடைய ஜாதகத்துல 6ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கிற இடங்க. இது உங்களுக்கு ஒரு புதிய தெம்பை தரப்போகுது. கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் தீர புதிய வருமான வழிகள் பிறக்க போகுதுங்க. உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க இப்போ தங்களோட செயல்களுக்காக வருந்த போறாங்க, அல்லது அவர்களே உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க போறாங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய அதிகாரம் தொடங்கி இருக்குதுங்க. அந்த பழைய கசப்பான தோல்விகள் மறையக்கூடிய காலம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில் இருந்த அந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு மறைய போற நாட்களும் வந்துருச்சுங்க. இப்ப நடந்த அந்த சனி பெயர்ச்சி சனி பகவானிடம் மாறும்போது உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்குங்க. யார் உங்கள் நண்பராக வச்சுருக்கணும், யாரை உங்கள் எதிரியாக கருதி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குங்க. 6ஆம் இடத்துக்கு சனியோட காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் வெற்றி நிச்சயங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட மனசில் ஒரு உறுதி பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை அலைய விட்ட சட்ட சிக்கல்கள் அல்லது வழக்குகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க உங்க அசுர வளர்ச்சியை கண்டு திகச்சு போய் நிற்க போறாங்க. இந்த மாற்றம் உங்க செயல்கள்ல ஒரு பெரிய வேகத்தை கொண்டு வர போகுதுங்க. தேவையற்ற பயங்களை விலக்கி ஒரு போர்க்குணம் பிறக்க போகுதுங்க. உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்னவங்க இப்போ உங்க வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்களா இருக்க போறாங்க. இது உங்களுக்கு ஒரு சவாலா தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே எதிரிகளை இறைவன் உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுற அல்லது அவர்களை செயலிழக்க செய்யற ஒரு செய்முறையாகவே இது பார்க்கப்படுதுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருக்க போறாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன ரகசியம் உங்க தொழில் எதிரிகளோட திட்டங்களை தவிடுபொடி ஆக்க போகுது. ஜோதிட ரீதியா பார்த்தா துலாம் ராசியோட ஜாதகத்துல சுக்கிரன் உங்க ராசிநாதனா இருக்காரு. 6ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. சுக்கிரனும் குருவும் குருமார்கள் அப்படின்னாலும் இங்க அமர்ற சனி பகவான் உங்களுக்கு கடன்களை தீர்க்கிற வலிமையை வழங்க போறாரு. குறிப்பா காதல்ல இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு காலமா இருக்க போகுதுங்க. 6ஆம் இடத்திற்கு சனி உங்க காதல்ல இருக்கிற எதிர்ப்புகளை முறியடிக்க போறாரு. உங்க காதலை உங்க வீட்டுல உள்ளவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு பயந்த காலம் இனி மறைய போகுதுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் நண்பரின் மூலமா ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நேரத்துல நீங்க துணிச்சலா பேசி உங்க காதலை திருமணத்தை நோக்கி நீங்க நகர்த்தலாம். அதே மாதிரி தவறான உறவுகள் கிட்ட இருந்து விடுபட துடிச்சவங்களுக்கு இப்போ ஒரு சட்டப்பூர்வமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. காதல்ல நேர்மை இருப்பவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு எதிர்ப்பும் இந்த நேரத்துல இருக்காது. திருமண வாழ்க்கையில இருந்தவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் இனி தீரப்போகுது. 6ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது உங்க துணையின் மூலம் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகங்கள் மற்றும் வீண் வாக்குவாதங்கள் ஒரு பொதுவான நண்பரின் தலையீட்டிற்கு பிறகு மறைஞ்சிடுங்க. உங்க துணையோட பேர்ல இருந்த கடன் சுமைகள் குறைய தொடங்க போகுதுங்க. அந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்து பேசினா உங்க திருமண வாழ்க்கை ஒரு புதிய பொழிவை பெறப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இப்போ அபரீதமான வளர்ச்சியை சந்திக்க போறீங்க. 6ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது வேலையில இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தரப்போகுது. வேலையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க போகுதுங்க. தொழிலில் இருந்த போட்டிகள் மறைஞ்சு உங்கள் கை ஓங்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது ஒரு புதிய திட்டம் உங்களை தேடி வரப்போகுது. அது உங்களோட தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. மேலதிகாரிகளோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க போகுது. அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு பணிஞ்சு நடக்க போகிறாங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை இப்போ உங்களுக்கு கை கூட போகுதுங்க.
பழைய பாக்கிகள் வசூலாகும். 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது ருணத்தை, அதாவது கடனை தீர்ப்பவருங்க. நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தாவது போட்டிருந்தா அதிலிருந்து இப்போ விடுபடலாம். சொத்து வாங்குதல் அல்லது பழைய கடன்களை ஒரே அடியாக அடைச்சிக்கிட்டு இப்போ சுபகாரியங்கள் வீட்டில். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த துலாம் ராசியோட பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அந்த ஒரு சக்தி தாங்க நம்மளோட குலதெய்வம். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடைஞ்சிருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் அதுக்கான வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணங்க. இந்த துலாம் ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வ பெயரை எழுதி வைங்க. தெரியலைன்னு கூட எழுதுங்க. என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. ஆனால் அதை மனசார செய்யுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு துலாம் ராசி பலனுக்குள்ளே போகலாங்களா? துலாம் ராசிக்காரங்களே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் சாதாரணமான ராசி பலன் கிடையாதுங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாக உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற கேள்விகள், காரணம் தெரியாத கவலை, யாருக்கும் சொல்ல முடியாத உள்ளுணர்வு, பயம், ஒரு விதமான ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த உணர்வு இதுக்கெல்லாமே இப்போ ஒரு விளக்கம் தர ஆரம்பிச்சிருக்குங்க. துலாம் ராசி அப்படின்னாவே சமநிலை, நியாயம், அமைதி, அழகு, உறவுகளோட மதிப்பு, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையோட அடையாளங்க. ஆனால் சமீப காலமாக அந்த சமநிலையே குலுங்கி இருக்கலாங்க. மனசு எப்பவுமே அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கே யோசிக்கிற மாதிரி, தூக்கம் குறையிற மாதிரியும், பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப தொந்தரவு செய்கிற மாதிரியும் இருந்திருக்கலாங்க. இது எல்லாமே சும்மா நடக்கலைங்க. கிரகங்களினுடைய நகர்வு தான். உங்கள் ராசிக்கு வரப்போகிற சக்தி மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை மெதுவாக தயார்படுத்திக்கிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முடிவும், பேசுகிற ஒரு வார்த்தையும், நம்புகிற ஒரு மனுஷனும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுதுங்க. இது அடிப்படை விஷயமா மாறப்போகுது. குறிப்பாக பண விஷயத்தில் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் ஒரு எல்லை இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க. கடன், தடை, பணவரவு தாமதம், மதிப்பில்லாமல் போன உழைப்பு, இது எல்லாமே ஒரே நேரத்தில் உங்கள் நினைவில் வரலாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு எதிர்பாராத செய்தி உங்கள் மனசுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அந்த வெளிச்சம் தாங்க இப்போ உங்கள் ராசிக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குங்க. பெரிய விஷயமா வர ஆரம்பிச்சிருக்கு. பெரிய சக்தியோட முதல் அடையாளங்க. உறவுகள் விஷயத்துல பேசணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரையுமே சமமாக நடத்தினாலும் சிலர் உங்கள் அமைதியை பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க. சொல்லாமல் விழுங்கின கண்ணீர், பொறுத்துக்கிட்ட அவமானம், புரியாமல் விட்ட உறவுகள், இது எல்லாமே இப்போ கணக்கில் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இனிமே நீங்கள் மௌனமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் சார்பாக பேச ஆரம்பிக்கிற காலங்க. மனசுக்குள்ள நான் நல்லவனா இருந்தால் போதும் அப்படின்னு தோணுனா அதுக்கான பதில் இப்போ கிடைக்க போகுதுங்க. நல்லவனா இருந்ததால் இழந்ததெல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு பிரபஞ்சமே முடிவெடுத்த மாதிரி ஒரு மாற்றம் உருவாகுதுங்க. இப்போ நீங்கள் தனிமையாக இருக்கலாங்க. இல்லைன்னா நிறைய பேரோட நடுவில் இருந்தாலுமே உங்களுக்குள்ள
உள்ளுக்குள்ள வெறுமையா ஒரு நினப்பு வரலாம். ஆனா இந்த காலகட்டத்துல உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்ய போகுதுங்க. கனவுகள் அதிகமா வரும். பழைய மனிதர்கள் நினைவுக்கு வரலாம். திடீர்னு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு தோணலாங்க. இது எல்லாமே தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கான முன்னறிகுறிங்க. அதை அமைதியா கவனிங்க. உங்க வாழ்க்கை மெதுவா உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் வெளியில பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அசைவா அது உருவாகிட்டு இருக்குங்க. நீங்க முன்னாடி எடுத்த சில முடிவுகள் சரியா இருந்ததா தவறா இருந்ததா அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி மனசுல வரலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கலாமே, அந்த வாய்ப்பை ஏன் விட்டேன் அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருக்கலாங்க. ஆனா அது உண்மை என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல உங்க மனசு தயாரா இல்லாதனால தான் அந்த முடிவுகள் அப்படியே எடுத்தீங்க. இப்போ அதே சூழ்நிலைய வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குற சக்தி உங்ககிட்ட உருவாகிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க பிறருக்காக வாழ்ந்தீங்க, பிறருக்காக பொறுத்துக்கிட்டீங்க, பிறருக்காக உங்க ஆசைகளை ஒதுக்கிக்கிட்டீங்க. ஆனா இப்போ இருந்து முதல் தடவையா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இதுதாங்க உண்மையான மாற்றத்தோட தொடக்கம்ங்க. இதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்லதாங்க நடக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை தாங்க இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. மாற்றத்தோட தொடக்கங்க. பண விஷயத்துல பேசினா பணவரவு இருக்குதுன்னு தெரிஞ்சும் கையில நிலைக்காத மாதிரி சம்பாதிக்கிற அளவுக்கு வாழ்க்கை முன்னேறல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்குங்க. அதுக்கு காரணம் உங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தாமதமா வந்ததுதாங்க. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் உங்க திறமைய கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சாதாரணமா நினைச்சு பண்ற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுங்க. அதனால உங்க வேலை, உங்க பேச்சு, உங்களோட அணுகுமுறை இது எல்லாமே இப்ப ரொம்ப முக்கியங்க. உறவுகள் விஷயத்துல குறிப்பா நீங்க நம்பின ஒருத்தர் உங்க மனசை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்ட மாதிரி தோணி இருக்குங்க. அதனால நீங்க கொஞ்சம் தூரம் வச்சிருக்கலாம். ஆனா அந்த தூரம் தாங்க இப்போ உங்களுக்கு தெளிவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. யார் உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில இருக்கணும், யாரு வெறும் பழக்கம் மட்டும்னு இப்போ உங்களுக்கு மெதுவா புரிய ஆரம்பிக்குங்க. இந்த புரிதல் வலியோட வந்தாலுமே அதுக்குள்ள ஒரு விடுதலை இருக்குங்க. மனசு லேசாகிற மாதிரி ஒரு உணர்வும் வருங்க. நீங்க இப்போ அமைதியா இருக்கலாம், அதிகம் பேசாம இருக்கலாம். ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உருவாகிக்கிட்டே இருக்கும். இனிமே நான் என்னத்தையும் இழக்க மாட்டேன், இனிமேல் என்ன நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு மன உறுதி. அதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே மெதுவா மாற்ற ஆரம்பிக்குது. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் உங்களை கொஞ்சம் குழப்பலாம். ஏன்னா நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத மனிதர்கள் கிட்ட இருந்து சில வார்த்தைகள், சில செயல்கள் வரும். முன்னாடி கவனிக்காத விஷயங்கள் இப்போ ரொம்ப உங்களுக்கு தெளிவா தெரியும். யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்களோட அமைதியை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பட்டியல் தானா உருவாகும். இந்த தெளிவு ஒரே நாள்ல வரல. கடந்த நாட்களா நீங்க அனுபவிச்ச சின்ன சின்ன ஏமாற்றங்கள், பேசாம விழுங்கிய உணர்ச்சிகள், தனிமையில யோசிச்ச நேரங்கள், இது எல்லாமே சேர்ந்து உருவாகிய ஒண்ணுதாங்க அது. அதனால இப்போ உங்க முடிவுகள் கொஞ்சம் கடினமா இருக்கலாம். சிலர்கிட்ட நீங்க எல்லை வைக்க ஆரம்பிப்பீங்க, சில விஷயங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இது எல்லாமே உங்களோட இயல்புக்கு மாறானதா தோன்றினாலும் இதுதான் இப்போ உங்க வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு. பணம், வேலை, எதிர்காலம் பற்றி பேசினா நீங்க ரொம்ப நாளா ஒரு நிலைமையில சிக்கிக்கிட்டு இருந்த மாதிரி உணர்ந்திருப்பீங்க. முன்னேறணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தயக்கம் உங்களை பின்தள்ளி வந்திருக்கும். ஆனா இப்போ அந்த பயமே உங்களை தள்ள ஆரம்பிக்குங்க. இதை மாற்றமா இருந்தா நஷ்டம் எனக்கு தான், ஒரு சுய உணர்வு உங்களுக்கு வரும். அந்த உணர்வு தான் உங்களோட வாழ்க்கையில பெரிய கதவை மெதுவா திறக்க ஆரம்பிக்குது. காதல் விஷயத்துல மனசுக்குள்ள சொல்ல முடியாத குழப்பம் இருந்திருக்கலாம். ஒருத்தரை விட்டு போக மனசு இல்லாம
அதே நேரம் அதே இடத்துல நிற்கவும் முடியாமல் இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ உங்கள் மனசு எதை விரும்புது அப்படின்னு தெளிவாக சொல்கிற காலம் இதுதாங்க. உண்மையாக இல்லாத விஷயங்களை காப்பாற்ற உங்கள் சக்தியை இனிமேலும் வந்துட்டு நீங்கள் வீணாக்க மாட்டீங்க. இதனால உறவுகள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் விலகலாம். அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. அது இழப்பு கிடையாதுங்க. அது இடம் காலியாகுது அப்படின்னு அர்த்தம். அந்த காலியான இடத்துல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிற உங்கள் உணர்ச்சி